ஜி தமிழ் சரிகமப்பா நிகழ்ச்சியில் கடந்த வாரமும் தற்போதைய போட்டியாளர்கள் இதற்கு முன் ஜூனியர் மற்றும் சீனியர் போட்டியாளர்களுடன் இணைந்து பாடினர். அந்த வரிசையில் கடந்த சீசனில் பெரிதும் பேசப்பட்ட யோகஸ்ரீயுடன் இணைந்து ஜினோஜ் சங்கத்தில் பாடாத கவிதை என்ற பாடலை மிகச்சிறப்பாக பாடினார். யோகஸ்ரீ ஹம்மிங்குடன் மிகச்சிறப்பாக பாடியிருந்தார். இருவரும் அனைவரின் பாராட்டையும் பெற்றனர். கடந்த சீசனில் ஜினோஜ் சகோதரியுடன் வந்து பாடிய போது யாரோ ஒருவரை மட்டும் தான் தேர்வு செய்ய முடியும் என்று நடுவர்கள் சொல்ல ஜினோஜ் தன்னுடைய சகோதரிக்காக விட்டுக் கொடுத்தார். இதை பார்த்த நடுவர்களில் ஒருவரான திரு விஜய் பிரகாஷ் அவர்கள் சீசன் 5 மெகா ஆடிஷனில் நேராகவே வந்து பாடலாம் என்று கூறியிருந்தாராம். அதன்படியே ஜினோஜ் இந்த சீசனில் தேர்வாகி சிறப்பாக பாடி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல இலங்கையைச் சேர்ந்த வர்ஜா கடந்த சீசனில் இலங்கையிலிருந்து போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்ற சபேசனுடன் இணைந்து சொன்னாலும் கேட்பதில்லை கன்னி மனது என்ற பாடலை மிக மிக அழகாக பாடி அனைவரின் பாராட்டையும் பெற்றார். வருண் கார்த்திக் மகதியுடன் இணைந்து பூவுக்குள் ஒளிந்திருக்கும் என்ற பாடலை சிறப்பாக பாடி கோல்டன் ஷவர் பெற்றார். இருவரும் சிறப்பாய் பாடியதற்காய் நடுவர்களின் பாராட்டையும் பெற்றனர். விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த சுமன்ராஜ் திருமதி பவித்ரா அவர்களுடன் இணைந்து பூங்காவியம் பேசும் ஓவியம் என்ற பாடலை அருமையாக பாடி கோல்டன் ஷவர் பெற்றார். ஸ்ரேயா ஸ்ரீஹரி அவர்களுடன் இணைந்து வனிதா மணி வனமோகினி என்ற பாடலை நன்றாக பாடி அனைவரின் பாராட்டையும் பெற்றார். அதேபோல கடந்த சீசனில் டைட்டில் வின்னரான சுஷாந்திகாவுடன் இணைந்து விஷ்ணு பூங்கதவே தாழ்த்திரவா என்ற பாடலை சிறப்பாக பாடி கோல்டன் ஷவர் பெற்றார். கடந்த வாரம் சஞ்சய், கிருத்திகா மற்றும் லிகித் இந்த நிகழ்ச்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர்.